வணக்கம், நான் விஜயலட்சுமி பேசுகிறேங்க. நான் இன்றைக்கி ரவை கேசரி கல்யாண வீட்டில் இருக்கின்ற மாதிரி ரவை கேசரி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வடைச்சட்டியில் வச்சு காய வச்சுட்டு 1 கப்பு ரவை அந்த இதில் போட்டு அப்படியே அந்த நெய்யிலே போடணும். போட்டு நல்லா அதை வறுக்கணும், நெய்யிலே வறுக்கணும். வறுத்துட்டு நல்லா ரவை நல்லா வறுபடணும். வறுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடணுங்க. நல்லா ரவையை ஆற வச்சுட்டு அந்த வடைச்சட்டியிலையே நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி கொதிக்கும் போது நம்ம கேசரி பவுட்ரு இருக்குது பாருங்கள், அதை நான் இன்றைக்கி எல்லோ கலர் பவுட்ரு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து வச்சுக்கணும், நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டு தண்ணி கொதிக்கவும் இந்த ஆறின ரவையை அப்படியே அதில் போடணுங்க. நம்ம இப்படி போட்டோம்னா கெட்டி சேராது, இல்லைன்னா கட்டி கட்டியாக வராது. அதனால தான் நான் ரவையை நெய்யிலே வறுத்து வச்சுக்கிருவேன். வறுத்து வச்சுக்கிட்டு ரவையும் தண்ணியும் நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி பத்தாட்டினாலும் நம்ம சூடாக தண்ணி வச்சு கூட அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு நல்லா பக்குவத்துக்கு வரவுமே ஜீனி 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு ஜீனி போடணும். நான் அந்த ரவை எடுத்த கப்புலேயே 1.5 கப்பு ஜீனி போட்டு நல்லா கிண்டி விட்டேங்க. கிண்டி விட்டு நல்லா இலகி வந்துடுங்க. இலகி வந்த பின்னாடி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இலகி வந்த பின்னாடி நம்ம இந்த முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் நெய்யில் வறுத்து வச்சதை அதில் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்ட இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் பொடியை மேலாப்பில் தூவி விட்டுணும். ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதையும் 2 கிண்டி விட்டு இந்த ஃப்ரூட்டி அதை கலர் கலராக இருக்கும் பாருங்கள், அந்த ஃப்ரூட்டியை சிகப்பு பச்சை கலருக்கு அதையும் மேலாப்பில் தூவி விட்டுட்டு நெய் நல்லா நிறையா ஊற்றணுங்க. ஒரு 1/4 கிலோ ரவைக்கு 200 நெய்யாவது ஊற்றணுங்க. ஊற்றினா தான் கேசரி நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா நிறைய நெய் ஊற்றி வறுத்ததும் நெய்யிலே வறுத்தேன். கேசரியும் நல்லா நெய்யிலே இறக்கும் போது நல்லா நெய் ஊற்றி இறக்கணுங்க. இப்படி கேசரி செஞ்சு பாருங்கங்க, ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு கேசரி மாதிரி இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. நன்றி, வணக்கம்.